மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தற்போது சிதம்பரத்தில் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அது நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். முன்னோர் திரட்டி வைத்த பெருமையெல்லாம் பாழாயிட்டே, பங்கப்பட்டதே, நாடு நாசக்கடலிலே விழுந்து விட்டதே, பண்பாடு சிதைந்து விட்டதே, மதுவின் கொடுமையிலே தமிழகம் சீரழிகிறதே, சாமானியர்களும் ஆட்சிபடத்துக்கு வர வேண்டும், கடைசி மனிதனுக்கும் அதிகாரம், எளிய மக்களுக்கும் ஜனநாயகம் என்று இதே இடத்தில் நான் முழக்கமிட்டது நினைவுக்கு இருக்கிறதா என்று உரையாற்றினாரே எழுச்சி தமிழர் திருமாவளவன். அவரைத்தான், இந்த தம்பி மேசியைத்தான் அந்த அண்ணன் அன்றைக்கு சொன்னார். இன்று திருமா பேசுவதைத்தான் அறிஞர் அண்ணா அன்றைக்கு சொன்னார். 62 மாநிலங்களவையில் அவர் உரையாற்றுகிற போது, ஐ பிலாங் டு தி திராவிடியன் ஸ்டாக், நான் திராவிட இனத்தை சேர்ந்தவர். அடுத்து சொல்லுகிறார், ஐ ரெப்ரசன்ட் தி மேன் இன் தி ஸ்ட்ரீட், சாலையோரத்திலே இருக்கிற சராசரி மனிதனின் பிரதிநிதி. அதைத்தான் இன்றைக்கு திருவா சொல்லுகிறார். நாடு மறந்துவிட்டதை, திராவிட இயக்க தலைவர்கள் மறந்துவிட்டதை, அண்ணாவுக்கு பிறகு திராவிட இயக்கத்தில் பொறுப்பேற்றவர்கள் அதையெல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டதை இன்றைக்கு சீறி வருகிற சிறுத்தைகளின் தலைவராக நான் பெரியாரினுடைய சுயமரியாதை படையில் வார்ப்பு, நான் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய உலைக்கூடத்தில் தயாரிக்கப்பட்ட போர்வாள். ஆகவேதான் என் ஆருயிர் இளவரை திருமாவின் கரங்களை பற்றிக் கொள்வதிலே பத்திரிகையாளர்களே, நெடுநேரமாக இங்கே காத்திருந்து கடமையாற்றுகிற என் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர்களே, கொதிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நாட்டின் கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, சொல்லுங்கள், நாட்டுக்கு சொல்லுங்கள், நலிந்து கிடக்கிற தமிழ் சமுதாயத்துக்கு சொல்லுங்கள், நாலா திசைகளிலும் வாழக்கூடிய தமிழ் பெரும் மக்களுக்கு சொல்லுங்கள். காந்தியார் சிலை அருகிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டார்கள். தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பாழ்பட்டு நின்ற தேசத்துக்கு மணிவழக்காக வந்த அண்ணல் காந்தியார் சிலை அருகிலே பல்லாயிரக்கணக்கிலே திரண்டார்கள். காலை 10 மணிக்கு வந்தார்கள். நிகழ்ச்சி 10 மணிக்கு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 10 மணிக்கு வந்தார்கள். ஏறத்தாழ 6 மணி நேரமாக இருக்கிறார்கள். நாளை மறுநாள் தேர்தல் அல்ல, கடைசி பிரச்சார கூட்டம் அல்ல. இன்று சாயங்காலம் 5 மணியோடு பிரச்சாரம் முடியும். நாளை மறுநாள் வாக்குப்பதிவு என்றால் இந்த கூட்டத்தை பார்க்கலாம். ஆனால் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை, தேர்தல் தேதி தீர்மானிக்கப்படவில்லை. கதவை திறந்து வைத்துக் கொண்டு யாராவது வரமாட்டார்களா என்று ஏங்கி கிடக்கிறார் ஒரு பெரியவர். ஒரு காலத்தில் அவரை உயிருக்கு மேலாக இன்றைக்கு நான் மதிக்கிறேன். அவர் மீது துரும்பு விழுந்தாலும் உயிரை கொடுக்க சித்தமாக ஒரு காலத்தில் 25 ஆண்டுகள் இருந்தவர். துரும்பு கூட சகிக்க மாட்டாதவர். அவர் மீது ஒருவன் ஒளி வீசினார் என்பதற்காக மின்னல் வேகத்தில் ஓடிச் சென்று நைய புடைத்து அவனை நான் சாகடித்து விடுவேன் என்று போலீஸ் அதிகாரிகள் என்னை கட்டிப்பிடித்து இழுத்துக் கொண்டு போனார். அவருக்கு தொல்லை நேர்ந்து விடுவோ என்று விடிய விடிய ஒரு ரயில் பெட்டிக்கு முன்னால் காவல் காத்தவர் வாட்ச்மேனை போல நான் வருந்துகிறேன். அந்த வீழ்ச்சியை நினைத்து வருந்துகிறேன். சங்கத்தமிழை தந்தவர், பொருளாதாரத்தினுடைய புதிய வடிவமாக இலக்கியங்களை தீட்டியவர், கடல் வரிக்க கருத்துக்களை சொல்லுகிறவர், போராட்ட களங்களிலே நின்றவர். இன்றைக்கு எவ்வளவு பெரிய வீழ்ச்சி! நான் தில்லையில் அண்ணாவை நினைத்துக் கொண்டு பேசுகிற பொழுது திராவிட இயக்கத்தினுடைய அடர்த்தியான ஒரு அமைப்பாக a concentrated outfit Dravidian movement மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய உணர்ச்சியோடு பேசுகிறேன். எவ்வளவு பெரிய வீழ்ச்சி! மக்கள்
நல கூட்டணியினர் சிதம்பரத்தில் தற்போது பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.